ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் ஆர்ட் வரைஞ்சி காட்ட போகிறேங்க. ஆர்ட் வரைகிறதுக்கு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரைகிறதுக்காக தாங்க இது சொல்லி கொடுக்குறேன். 6ஆம் வகுப்பு மாணவர்கள் கொஞ்சம் நல்லா வரையாமல் இருப்பாங்க, சில பேர் நல்லா வரைவாங்க. நல்லா வரையாதவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நம்ம சொல்லி கொடுத்தா வரைய கற்றுப்பாங்க. பறவைகளும் விலங்குகளுக்கும் அதோட உருவத்தை பொறுத்து முட்டை பகுதியாக வரைந்து அதை கால், கழுத்து இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டா அழகான உருவம் வந்துருங்க. இப்போது நான் வாத்து வரைஞ்சிருக்கேன். பறவைகளில் எல்லா பறவைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். வாத்துக்கு சின்ன முட்டை தலைக்கும் பெரிய முட்டை உடம்புக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போது தலை பகுதியையும் உடம்பு பகுதியும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெக்கை, மூக்கு, கண் இதெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை பகுதியை ரப்பரை வச்சு அழிச்சிட்டாங்க. இப்போ முழு உருவம், அந்த வாத்து உருவம் கிடச்சிடுச்சு நமக்கு. இது இதேமாரி மெத்தடில் மாணவருக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த அளவு தான் வரைகிறதுக்கு ஒரு இது இருக்குங்க. இதில் நம்ம இப்போ லைட்டாக வரைஞ்சிட்டு அவுட்லைனை டார்க் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கலர் பென்சிலாலேயும் கலர் பண்ணலாம். கலர் பென்சிலால் பண்ணும்போது ஆயில் கிரையான்ஸ் வாங்கி கொடுங்க. வாட்டர் கலர்லாம் அவங்களுக்கு அடிக்க தெரியாது, அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஆயில் கிரையான்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். அவுட்லைனில் ஓரப்பகுதியை கொஞ்சம் டார்க்காக பண்ண சொல்லிவிட்டு ஒரு சின்ன பேப்பரை கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிட்டு அந்த டார்க்காக பண்ண இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டாங்கன்னா லைட் அண்ட் டார்க்கு ஷேடோ கிடைக்குங்க. நான் வீடியோ லேட்டாக ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் பிளாக் பென்சிலாலேயே வரைஞ்சி காமிச்சிட்டேன். நான் இன்னொரு வீடியோவில் நான் கலர் பண்ணி காட்டுறேன். சின்ன பசங்களுக்கு இதேமாரி ஈஸியாக ட்ராயிங் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக வரைய ஆரம்பிச்சிருவாங்கங்க. சித்திரம் கைப்பழக்கம் மாரி வரைஞ்சிட்டே இருந்தால் நல்லா ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாத்துக்கு கீழே தண்ணி இருக்கிற மாரி ஒரு லைன் போட்டிருக்கேங்க. நான் இப்போ பேப்பரை வச்சு தேய்ச்சி விட்றேன். அது இப்போ என்ன ஆகும்னா லைட் அண்ட் டார்க் ஷேடோவாக ஆகிடும். இது இந்த படம் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைய கற்றுக்கிட்டாங்கன்னா, படிப்படியாக வரைஞ்சிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக வரைய கற்றுக்கலாங்க. நான் மேற்கொண்டு நிறையா ட்ராயிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதைப்படி சொல்லித்தரேன். இன்றைக்கி நான் ஆர்ட்டு வரைகிறத போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது உள்ளார இந்த ஷேடோ போன அந்த இதெல்லாம் வெளியில் பட்டிருக்குங்க. அந்த ஆர்ட்டோட வெளியில் ரப்பரை வச்சு அழிச்சிட்டு நீட் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. நான் சிம்பிளாக தான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். தேங்க்யூ.